ரேவதி தங்கராஜ் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால பயங்கர கோவத்தில ரேவதி மேல இப்ப தங்கராஜ் இருக்காரு. இருந்தாலும் அத சமாளிக்கலாம். இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ரேவதி இத பண்ணாங்க. ஸோ, இப்ப தங்கராஜ் வந்து அவங்க அம்மாவ சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனாலும் அவங்க ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே ரேவதிய ரூமுக்கு கூட்டிட்டு போய் பயங்கரமா சத்தம் போடுறாரு தங்கராஜ். "உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு தானே இருந்த இத்தனை நாளா? இப்ப யார பார்த்து நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? அந்த மதிய பார்த்து பார்த்து உனக்கும் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தைரியம் வந்துருச்சா என்ன?" அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ரேவதி இருந்துட்டு சொல்கிறாங்க, "அது என்னங்க, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணால் அது கரெக்டு, அதுவே நான் பண்ணால் தப்பா? நான் என்ன பண்ணேன், நீங்கள் சொன்னதை தான் உங்கள் அம்மா கிட்ட வந்து சொன்னேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க வருத்தப்படுவாங்கன்னு உங்கள் மனசு எப்படி இப்போ துடிக்குதோ அது மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். நான் சொன்னது உண்மையாக இருந்தாலும் தன்னோட மக சொல்லிட்டாளேன்னு என்னோட அப்பா அம்மாவும் அப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு வார்த்தையால் சொன்னால் புரியாது. அதே தான் அதை வந்து நான் ரியல் டைமாக பண்ணதுனால தான் உங்களுக்கு அது புரியுது." அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்லவும், திரும்பவும் எதிர்த்து எதிர்த்து நமக்கு பதில் சொல்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாளே, நம்ம மதிய அடக்கி சுரேஷோட வாழ வைப்போம், அவளோட திமிரை அடக்குவோன்னு பார்த்தா இவ திமிரு பிடிச்சி அலைவா போல இருக்கே அப்படி சொல்லிட்டு, "வாயை மூடு ரேவதி, இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட்டிடியூடு காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தியோ, நான் சொல்கிற பேச்சு எது சொன்னாலும் அது சரி, அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நான் மதியை பார்த்து இதை கற்றுக்கிட்டேன், நம்ம இது பேசுகிறதா சரி, எனக்கு வந்து உன்னோட ஃபீலிங்ஸை எனக்கும் புரிய வைக்கிற இதெல்லாம் வந்து இனிமேல் பண்ணவே கூடாது. நீ இந்த பழக்கத்தெல்லாம் இதோட விட்டுட்டு அடக்கமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோ." அப்படி சொல்லி வார்ன் பண்ணுறாரு. எது எப்படியோ நாம் வந்து ரிப்பீட் கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ரேவதி யோசிச்சுட்டு, ஓகே இவர் எங்கேயாவது பேசிட்டு போகிறாரு அப்படி சொல்லி அமைதியாகிடுறாங்க. இருந்தாலும் தங்கராஜுக்கு இதுவே மனசில் போட்டு உறுத்திட்டுருக்கு. இதுக்கு 4 மடங்காக ரேவதியை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து தங்கராஜ் யோசிச்சுட்ருக்காரு. ஒரு நாள் காலையில் மலர் கால் பண்ணுறாங்க. மலர்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, "என்ன வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் அவர் ஏதாவது பேசினாரா ரேவதியா?" அப்படி சொல்லி மலர் கேட்கவும், "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இனிமேலாம் அமைதியாக பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நம்ம எவ்வளோ வளைஞ்சு கொடுத்து போனாலும் அது சரியில்லை, இது சரியில்லை அப்படி சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு மேலே எல்லாம் அமைதியாக இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லி ரேவதி மலர்கிட்ட சொல்லவும், "என்ன ரேவதி, உனக்கா இவ்வளோ தைரியம் வந்துருச்சு? இப்போல்லாம் வர வர எனக்கு கூட அத்தை மாமா ஏதாவது சொல்லும்போது கோவம் வருது. என்ன பண்ணுறது, அவங்க முன்னாடி பேச முடியாமல் நான் போய் பாகிராஜ் கிட்ட பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி பார்த்துக்கலாம், இனிமேல் இதனால் ஏதாவது பிரச்சனை வந்து உன்னை தினம் தினம் ஏதாவது திட்டிகிட்டு இருக்க போகிறாரு." அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. "எது வந்தாலையும் சமாளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரேவதியை நினச்சி ரொம்பவே பெருமையாக வந்து மலர் பார்த்திங்கன்னா மதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி போய் மதி அங்கே இதை பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லி மதிக்கிட்ட சொல்லவும், மதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை மற்றவங்க வந்து தப்புன்னு சொல்லும்போது நம்ம அதுக்காக பேசணும். இங்கே அதை பண்ணிட்டு போய் ரேவதி அங்கே அது பண்ண உடனே இவருக்கு கஷ்டமாக இருக்குமா, சரியான பதிலடி அப்படி சொல்லி மதியும் மலரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து மதி பார்த்திங்கன்னா தன்னோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்காக அம்மா வீட்டுக்கு போகிறதா வந்து மாமியார் மாமனார்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன வேலைக்கு போகாததும் அடுத்த நாளே அம்மா வீட்டுக்கு போயிடணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்ன இங்கே நடந்ததெல்லாம் போய் அங்கே சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மதி நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. அப்போவும் அவளோட திமிரு அடங்கவே இல்லை பாருங்க அப்படி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே தன்னோட அம்மா அப்பா கிட்ட வந்து இவங்க வேலை போன விஷயத்தை வந்து சொல்லவும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "எதுக்குமா எந்த காரணமுமே இல்லாமல் உன்னை வந்து வேலையை விட்டு நிறுத்தணும்? ஸோ இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா?" அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. "என்ன பிரச்சனைன்னு நீயே வந்து டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்கலாம் இல்லை?" அப்படி சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. "இதை பற்றி நானும் விசாரிக்கலான்னு தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்கன்னு எனக்கும் தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் அது தங்கராஜா தான் இருக்கணும்." அப்படி சொல்லி மதி சொல்லவும், "என்னம்மா சொல்கிற, அவர் உன்னோட வேலைக்கு போகிற விஷயம் வரையும் வந்து தொந்தரவு பண்ணுவாரா அப்படி சொல்லிட்டு, நீ எப்படிம்மா உன்னோட வாழ்க்கையை வந்து சரி செஞ்சுக்க போகிற?" அப்படி சொல்லி மதியோட அப்பா அம்மா வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரேவதி பண்ண டென்ஷனில் பயங்கர கோவத்தில் இருக்கிற தங்கராஜ் சுரேஷ்க்கு கால் பண்ணுறாரு. "என்ன மாப்பிள்ள, நான் சொல்லிட்டு வந்த விஷயத்தை எல்லாமே செஞ்சியா நீ?" அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. "நீங்கள் வேற மாமா, அப்படியெல்லாம் இருந்து எடுத்தோ கவுத்தோன்னு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ண முயற்சி பண்ணுறேன்." அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், "நான் தான் அங்கே உங்கள் அக்கா பண்ணதெல்லாம் சொன்ன போய் இங்கே என் வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டா." அப்படி சொல்லி ரேவதி பண்ணதையும் வந்து இப்போ சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சுரேஷ்க்கு ரொம்பவே ஷாக் ஆகுது, ரேவதியாக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தங்கராஜுக்கு என்னதான்
இருந்தாலும் அதை மறக்கவே முடியல. எப்படியாவது இதுக்கான ரிப்பீட்ட குடுத்து ரேவதி அழ வைக்கணும். அவ அழுறத பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வந்து தங்கராஜ் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவும், ஸோ சாப்பிடலாம் அப்படி சொல்லி மதியானம் வந்து ரேவதி தங்கராஜ கூப்பிடவும், அவரும் வந்து பயங்கர கோவத்துல சாப்பிட உட்கார்றாரு. நல்லா இருக்க சாப்பாட கூட நல்லா இல்ல அப்படி சொல்லி எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. இவர் எல்லாமே நைட்டு பண்ண விஷயத்தினால பேசுறாரு அப்படிங்கிறத ரேவதி உணர்ந்துகிட்டு எதுக்குமே ரியாக்ட் பண்றதே இல்ல. ஸோ இதே மாதிரி திரும்ப திரும்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லைன்னா உன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படிங்கிற ஆங்கிளில் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே ரேவதிக்கு சப்போர்ட்டாக அவங்க மாமியார் வந்து என்னடா அவன் நைட் உன்னை பற்றி சொல்லிட்டான்னு தானே பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. என்னடா இது இவங்க 2 பேரும் பாண்டிங் இப்படி போகுது போல இருக்கே அப்படி சொல்லிட்டு இப்போல்லாம் வர வர நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்பிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த என்னோட வேலை போன விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே காலேஜிலேருந்து ஃபோன் வருது. ஸ்டாஃபுங்க கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ உங்களோட வேலை போனதில் வந்து காலேஜில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை போல இருக்குது. உன்னோட வீட்டில் இருந்து தான் யாரோ வந்து உன்னோட வேலையை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது பர்மனெண்ட் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வேலையிலேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க போல், அதனால தான் உன்னை வந்து காலேஜிலேருந்து வேலையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படி சொல்லவும், இதை கேட்டு மதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நைட் சுரேஷ் வந்த உடனே வீட்டில் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்னோட வேலை போனதுக்கு காரணம் இந்த வீட்டில் இருந்து தான் யாரோ போய் மதி வேலைக்கு வர்றதுனால வீட்டில் பிரச்சனையை உண்டாகுது, அதனால் நீ வேலையை விட்டு நிறுத்திடுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல், அதனால தான் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மதி சுரேஷ் கிட்ட சொல்லதும், எப்படா அதுக்குள்ளே இவ பாயிண்ட் அவுட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சுரேஷ் யோசிக்கிறாரு. என்ன மதி இங்கேருந்து யார் போய் பேச போகிறாங்க, நீ வேலைக்கு போகிறது நம்ம வீட்டில் யாருக்கு பிடிக்காம போகுது அப்படிலாம் வந்து சமாளிக்கிறாரு. அதுதான் எனக்கும் தெரியல, ஆனால் கண்டுபிடிச்சிருவேன். இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட என்னால் அந்த காலேஜில் வந்து பேசினது யாருன்னு எனக்கு தெரியாமையா போயிட போகுது, நாளைக்கே போய் பிரின்ஸிபல் கிட்ட பேச தான் போகிறேன் இதை பற்றி அப்படின்னு சொல்லவும் சுரேஷ்க்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போய் தங்கராஜுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் போய் காலேஜில் பேசிட்டு வந்த விஷயம் வந்து எப்படியோ மதிக்கு தெரிஞ்சிருச்சு, அவள் டைரெக்டாக என்கிட்டயே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சிட்டு போகுது, நாளைக்கு போய் காலேஜில் அவள் விசாரிச்சா அது நான் தானே தெரிய போகுது, தெரிஞ்சால் நான் நேரடியாக பேசுகிறேன், அதில் போய் என்ன இருக்குது, அவள் வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டு அடங்கி குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தா நான் ஏன் அதை செய்ய போகிறேன், அதை விட்டுட்டு நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு கூட தெரியாமல் உடனே அவள் தான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாளே, வேறு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லவும், என்னவோ திரும்பவும் இதனால் ஒரு பிரச்சனை வீட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சுரேஷ் யோசிக்கிறாரு. ஆனால் ஆமாம் நான் தான் பண்ணேன், அதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தி தங்கராஜ் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ தங்கராஜ் தான் வந்து காலேஜில் பேசுனதுனால தான் தன்னோட வேலை போச்சு அப்படின்னு மதிக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அவங்க பேடாக ரியாக்ட் பண்ண போகிறாங்க, வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஸோ காலேஜில் போய் வீட்டிலேருந்து ஒருத்தர் பேசினதால தான் தன்னோட வேலை போச்சு அப்படிங்கிற விஷயத்த மலர்கிட்ட சொல்லவும் மலர் அப்படியே டேரெக்டாக வந்து தங்கராஜ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. நானும் அதே தான் யோசிக்கிறேன். ஆனால் காலேஜில் வந்து பிரின்ஸிபல் வாயாலே இந்த வார்த்தை வந்ததுக்கப்புறமா இதை நான் வந்து பேசிக்கிறேன் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி பண்ணியிருக்கணும், நீ எதிர்த்து பேசுகிற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல, நீ நியாயமாக பேசுகிறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் பாரு உன்னோட வேலையை போக வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, காலேஜ் வரையும் போய் பேசியிருக்காரே நம்பவே முடியல மதியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் பாக்யராஜும் சொல்கிறாரு. என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு, அந்த காலேஜில் உனக்கு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை தேடிக்கவே முடியாதா, என்னப்பா இவ்வளோ வந்து சென்ஸ்லெஸ்ஸாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் சொல்லிட்டு இருக்காரு. எப்போவுமே இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதில் குளிர்காயிறதா மாமாவோட வேலை அப்படிங்கிற மாதிரியும் பாக்யராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருந்தால் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அத்தை மாமா சுரேஷ் இவங்க 3 பேருக்குமே வந்து அவர் மாப்பிள்ளை சொல்கிறது தான் கரெக்டு, அவங்க எது சொன்னாலும் இவங்களும் அதை அலசி ஆராய்ஞ்சி பார்க்காம அப்படியே செஞ்சுருவாங்க. ஏதோ நைட்டு தான் மாமா வந்து மாப்பிள்ளை பண்ணது தப்பு அப்படின்னு முதல் முறையாக சொல்லியிருக்காரு, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேலையை பார்த்து வச்சுருக்காரு பாரு. அது மட்டும் இல்லாமல் ரேவதி வேறு அங்கே போய் அவரை வந்து தன்னோட அம்மா கிட்ட போட்டு கொடுத்ததுனால இன்னும் கோவமாக இருக்காரு போகிற, இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ, நீ இதை தெரிஞ்சு கண்டுபிடிச்சி கேட்கும்போது கண்டிப்பாக அத்தை மாமா கிட்ட சொல்லி இதை ட்விஸ்ட் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அவங்க வாயாலேயே திரும்பவும் காலேஜில் வந்து இவளை வேலையில் சேர்த்திக்கோங்கன்னு சொல்ல வெறி நான் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு மதி போகிறாங்க. மதி போயிட்டு இங்கே பிரின்ஸிபல் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை பார்த்து பேசுகிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்து என்னோட வேலை பற்றி இங்கே பேசுனாங்களா, அதனால தான் என்னை வேலையிலேருந்து எடுத்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரின்ஸிபல் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் மதி விடுற மாதிரி இல்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்து
இருந்துச்சு. இங்க வந்து எங்க வீட்லருந்து யாரோ பேசியிருக்காங்க. அது யாரு? எதுக்காக என்ன வேலையிலேருந்து எடுத்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா இந்த மாதிரி தங்கராஜ் தான் வந்து பேசினாரு. வாலண்டரியா உங்க வீட்ல நீ வேலைக்கு வரது பிரச்சனைன்னு சொல்லும்போது வேற என்ன எங்களால செய்ய முடியும்? ஆனா தான் ஒரு மனசா உங்கள வேலையிலேருந்து எடுத்தோம். உங்கள வந்து பர்மனன்ட்டும் பண்ணாம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் என்கிட்ட டைரக்ட்டா இத சொல்லியிருக்கலாம். நான் ஏதோ இங்க தப்பு பண்ண மாரியும், ஒழுங்கா ஒர்க் பண்ணாத மாரியும் என்னை வேலையிலேருந்து எடுத்தது தப்பு தானே அப்படி சொல்லி மதி கேட்கவும், எங்களுக்கு வேற வழி தெரியல. எதா இருந்தாலும் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கோங்கன்ட்டு மதி கிட்ட இருந்து பிரின்சிபல் அவாய்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ அதுக்கப்புறமா இதுதான் உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது. ஏற்கனவே வந்து தங்கராஜ் ரேவதி மேல கோவமா இருக்காங்க. இவர கூப்பிட்டு இப்ப மதி பேசும்போது இதே ஒரு பெரிய விஷயமாக்கி ரேவதிய அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க.